ஸோ இது வந்துட்டு ஆர்மரி மியூசியம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் இது நல்லாயிருக்கும். ஆனால் எப்படி உள்ளே போகிறது வேறு லெவலில் இருக்குது. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அல்லாஹ். ஸோ ஓகே, இது ஆர்மரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்துட்டு டோட்டல் ஏரியா வச்சுருக்கு. இல்லை இது என்ட்ரன்ஸ்னால் இதான் என்ட்ரன்ஸ். நம்ம இங்கேருந்து தான் பார்க்கணும். நம்ம இப்படி போய் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் அப்படி வந்து அதெல்லாம் பார்த்தோம். ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணி வச்சேன். இது வந்துட்டு அந்த காலத்தில் அவங்க வந்து யூஸ் பண்ண உடுப்பு. பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே தான் பார்க்கணும். ஃபிதாவியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டுருதான். இது வந்துட்டு நல்லாயிருக்கு ட்ரெஸ். நல்லா இது வந்து ஜோக் யூனிவர்சிட்டி. இது யார் போடுறது? அடுத்து இது குவைட் ஹார்பர் பற்றி போட்டிருக்கு. இது தெரில. அப்புறம் ஜவுரா வில்லேஜ். ஜவுரா வில்லேஜுங்க. இதை பவுஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. போகிறேன். ஓகே, இது ஓகே. என்ன வெப்பன்ஸ்லாம் இப்படி வச்சுருக்காங்க. லைட்டு போட மாட்டிங்களா? ஓகே, லைட்டு போடல. நாம வேணா ஃப்ளாஷை போடு. இதாக இருக்குது கன்னு. ஈட்டிங்க அது மேலே இருக்குது. ஓகேவா? இது ஸ்வாடு. அப்படி ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்வாடு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த இது கன்னு. இது அந்த கன்னை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. ஓகே, இது அரபியில் இருக்குது, இது இங்கிலீஷில் இருக்குது. ஓகே, வேறு இந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஏன் எல்லாத்துக்கும் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்றது தெரில. அதுதான் இருக்குது. நான் இதைத்தான் தேடி வந்தேன். இது கேலரி 2 போட்டிருக்குங்க. சரிங்களா, நான் இது கேட்டை பாருங்கள். வேறு லெவல் கேட். சொன்னேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு. எப்படி இருக்கி அந்த காலத்து குவைட்டோட ஃபோட்டோஸ். பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது தெரியுமா? பழைய காலத்து வீடு, பழைய காலத்து வாழ்க்கை, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்க. இந்த ஃபோனு டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் இது காரு. சீரியஸ்லி ஆசம். ஓகே, இது ஹெல்மெட். ஓகே, இதில் போட்டு வாட்டர் கண்டெய்னர், மிலிட்ரி ஹெல்மெட், கலப்ஷா சைக்கிள்ஸ், ஃபன் FN5 கேட்ரிச். இதாங்க அது கன்னை பற்றி தான் போட்டிருக்கு. இந்த இது வந்துட்டு பைனாகுலரில் வகை தாங்க அவ்வளோ. அவங்க பாருங்க, ஒவ்வொரு வகையில் பைனாகுலர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்காங்க கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு.
பாருங்க, இதில் டீட்டெயில்ஸ் எனக்கு நான் இதை காட்டுறேன், நீங்கள் இதில் வந்து பார்த்து வாசிக்கோங்க போஸ்ட் பண்ணி. கீழே குண்டு புல்லட்ஸ், தண்ணி கொண்டு போகிறது, அது இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தா டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்கண்ணா, டீட்டெயில்ஸாக வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பக்கம் போவோம். இது வந்துட்டு ஸ்வாடு. இந்த ஒருத்தர் வந்துட்டு கத்தியோடு இருக்கார். அவங்கள விட கத்தி பெருசாக இருக்குது. ஓட்டமன் ஸ்வாட், 11 ஸ்வாட், 11 அரபிக் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இது 4 வகையான ஸ்வாட் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான ஸ்வாடு. அது உள்ள விளங்கும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு தக்கனையாக இருக்குது. நம்பர் இருக்கா? இது 5வது, அது 6வது, அது 7வது, அது 8வது. அடுத்தது இது. இந்த கத்தியெல்லாம் நம்ம நாட்டில் சும்மா அடித்து வச்சு வீட்டிலலாம் சண்டை பிடிக்கிறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஆனால் இது அந்த காலத்து வெப்பன்ஸ். யெமனி ஸ்வாடுங்க, ஓமானி ஸ்வாட், அரேபியன் கத்ரா ஸ்வாட், ஓமானியன் ஸ்வாட், ஸ்ட்ரைட் யெமனி ஸ்வாட். பரவாயில்லையே. உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு இதை வந்துட்டு ஒரு மற்ற நாட்டினுடைய அதை மறைக்காமலுக்கு அது உண்மையை அப்படியே சொல்கிறது. இந்த மாதிரிலாம் ஸ்வாடு இருந்துச்சு, மற்ற நாட்டு ஸ்வாடையும் நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்படி இதெல்லாம் போனோன்னா நான் இன்றைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க வருங்க. இது கண்ணு ஸ்வாடு. அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு போவோம். இது எப்படி கத்தி. இந்த பழைய படம்னு சொல்லிட்டு கொஞ்சம் காட்டுவானுங்க தெரியுமா, அந்த காலத்தில் மன்னர் படங்கள்னு சொல்லிட்டு வீடியோ படத்தில் காட்டுவானுங்க. அதில் பார்க்குற வெப்பன்ஸ்லாம் இங்கே பார்க்க கிடைக்கிது. இது எங்கிட்டு வரணும் அதில் போகிறதா? இந்த பக்கம் பார்க்கல. இதை பாருங்கள். இது குவைட்டோட கன் ட்ரேடு. இது குவைட்டோட கன் வெப்பன்ஸ் பாக்ஸ். ஒரு வெப்பன்ஸ்.
கன் ட்ரேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் கன்னெல்லாம் இது காட்டாரில் போகலாம். நான் போகிறேன். இது இது என்னன்னு தெரில. நடுவில் வச்சுருக்காங்க, அளவுக்கு வச்சுருக்காங்களோ தெரியும். மற்றது ஒரு படமும் ஓடிட்டுருக்கு. இது ஒவ்வொரு வீடியோங்க ப்ளே ப்ளே ஆகும். நம்ம போவோம். வேலை வந்தோம் இப்படி பார்த்தோம், அதால் போகிறதா இருக்கும். உள்ளுக்கு பெருசாக அப்படி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கன்ஸ் மட்டும்தான். இதைத்தான் நான் மெயினாக பார்க்க வந்தேன். வெப்பன்ஸ் வேற லெவல். நமக்கு உண்மையிலே பாராட்டணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பாதுகாப்பாக செக்யூர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு வரலாற்றை நினைவுபடுத்தும். ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேலரி 1, கேலரி 2, எக்ஸிட் எங்கள் பாஸ். இது என்ட்ரன்ஸ். இது அவ்வளோதான். ஓகே, இதோட கேட். தேங்க்யூ. சீரியஸ்லி வேறு லெவல். இப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? நான் வெளியில் வந்து பாருங்கண்ணே, விட்டுட்டு இனி பஸ்ஸை பிடிச்சி அடுத்து சிட்டி. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கிறது. சிவில் ஐடியா வாங்கணும், இல்லாட்டி கிழிஞ்சு போயிடும். இதோட போவோம். இதுதான் எக்ஸிட்டு. அப்படியே போதாது. உண்மையிலே நாம் இவ்வளோ காசு செலவழிச்சு இங்கே வந்து அதாவது பஸ் ட்ராவல் இங்கே வந்தால் ஃப்ரீ தான். உள்ள என்ட்ரன்ஸு எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் நம்ம இப்படி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால், ஒரு வரலாற்றை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பழைய கலாச்சாரங்களை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வாரது வந்துட்டு சீரியஸ்லி வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, வெப்பனரி ஸ்ட்ரென்த் எப்படி இருந்துச்சு, வார் ஸ்ட்ரென்த் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் எந்தளவுக்கு போராடி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல எப்படி இருந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயத்தை வந்து நம்ம இங்கே கற்றுக்க வரல. இந்த மாதிரி இடங்களுக்கு கட்டாயம் வாங்க. சும்மா வெளிநாட்டுக்கு வந்தோம் உழைச்சோம் அப்படின்னு கட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்துட்டு போகிறது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்துட்டு கேட்குறது என்ன விஷயம்னாக்கா, சொல்கிறது என்னென்னா, குவைட்டில் அப்படி சுற்றி பார்க்க என்ன இடம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியலை, குவைட்டில் நிறைய இடம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் உண்மையிலேயே இங்கே வாரீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாருங்கள். நான் இன்னும் நிறைய இடம்லாம் வச்சுருக்கிறேன். கட்டாயம் நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து போடுறேன். நீங்கள் கட்டாயம் பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இது வந்து பிடிச்சிருக்கா, இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் எந்த ஒரு லென்த்தாக இருக்கா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது முபாரக்கியாவாக இருக்கும். அது முபாரக்கியா சூக்காக இருக்கும். அதை நைட்டில் இப்போ வீடியோ போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஃபுல் ரவுண்டு தான். ஒரு நாள் லீவ், 2 நாள் லீவ் எடுத்து அந்த 2 நாள் லீவுக்கு வீடியோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போகிறது இல்லை கிடையாது. கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ வரும். சில டைமில் இவங்க ஷிஃப்ட்டை மாற்றிடுறாங்க நம்மளோட கம்பெனியில். நினச்ச டைம் மாற்றுறானுங்க, நினச்சி ஆத்துட்டுருக்குறானுங்க. அதனால் ஒன்றும் செஞ்சு கேளாது. அப்படி ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அவங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பெண்டிங்கில் கிடக்கு. அப்லோட் பண்ணுவேன். அந்த குவைட் சிட்டி எக்ஸ்ப்ளோரேஷனே நிறைய பெண்டிங் கிடக்குதுங்க. இன்னும் குவைட் டவரே போடல. அதுக்கு இடையில குவைட்டு கிராண்ட் மாஸ்க் போய்ட்டு வந்துட்டோம். ரெட் பேலஸ் பார்த்துட்டோம். பார்ப்போம், வரும் வீடியோ, அடுத்த வீடியோ. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.